தினமல நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு கடன் தரும் மறுக்கும் நபார்டு. நாட்டிலேயே நம்பர் 1 அரசுக்கே இந்த நிலையா அப்படின்ற விஷயத்தை பேச இருக்கின்றோம். கிட்டத்தட்ட தமிழம் கேட்ட 2000 கோடி வங்கி கடனை தர முடியாது என்று நபார்டு சொல்லியிருக்கிறது, கைவிரித்திருக்கிறது. இது குறித்து தான் பேச இருக்கின்றோம். நம்முடைய பேச இருப்பதற்காக பத்திரிகையாளர் கே ஆதித்யன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல அரசியல் விமர்சகர் வாசுதேவன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஆதித்யன் சார் உங்ககிட்ட தான் துவங்கலான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட நபார்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 கோடி இந்த நிதியாண்டில் கடன் பயிர் வழங்க திட்டமிட்டிருக்கிற தமிழக அரசு. அதற்காக நபார்டுகிட்ட கேட்டிருக்காங்க, கடன் கேட்டிருக்காரு. அவர் குறைந்த வட்டியில் தர முடியாது, அதனால் நீங்கள் அதிகமாக வாங்கியிருக்கீங்க, அதிக வட்டியில் தான் தர முடியுன்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த குறைந்த வட்டிக்கான அந்த தொகையை நாங்கள் தர முடியாது அப்படின்ட்டு கைவிரித்திருக்கிறார்கள். தமிழகம் தான் இந்தியாவிலே ஒரு வழிகாட்டி மாநிலம், நம்பர் 1 மாநிலம்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையை கடன் தருவதற்கு இவ்வளோ தயக்கமா நபார்டுக்கு என்று சொல்லப்படுது. நீ எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது நம்ம நபார்டு வங்கி எல்லா மாநிலத்திற்கும் இந்த மாதிரி கடன் கொடுக்குறாங்க. பொதுவாக விவசாயம் மற்றும் குறு சிறு விவசாயிகள், தொழிலதிபர்கள், குறு தொழிலதிபர்கள் போட்டு கிராமப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்த இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தா கடன் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடந்த வருஷம் மட்டும் அவங்க கிட்டத்தட்ட 8.35 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் இலக்கு 16% அதிகரித்து 9.38 லட்சம் கடன் கொடுக்கணும் இலக்கு வச்சிருக்காங்க. ஓகே, இதுல விவசாயத்துக்கு தனியா அதுக்கு 17,000 கோடி நீங்க கொடுத்துருக்காங்க, அந்த பணைய கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இதில் பிரச்சனை வந்திருக்கு. அது காரணம் என்னன்னா, விவசாய கடனுக்கு உள்ள கடன், பயிர்க்கடன் அது நேரடியாக நம்ம மாநில கூட்டுறவு வங்கிக்கு கொடுப்பாங்க. அந்த மாநில கூட்டுறவு வங்கினா மத்திய கூட்டுறவு வங்கி கொடுத்து அப்புறம் கீழே தொடக்க வேளாண்மை எல்லாம் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் நம்ம பயிர்க்கடனுக்கு வட்டி வாங்குறது கிடையாது. ஒன்று, நகை அடமான கடனுக்கும் வட்டி கிடையாது, இப்போ விவசாயத்துக்கு கிடையாது. இப்போ புதுசாக உள்ள ரூல் படி முன்னாலெல்லாம் அந்த வட்டி அந்த ஒரு வருஷம் போன உடனே நினைச்சுவாங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. அந்த பணத்தை கெட்டுனாதான் அடுத்த தடவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் ரிசர்வ் பேங்க் போட்டு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இந்த நிலைமையில இப்போ ஏற்கனவே வட்டியே வாங்காம கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க குறைஞ்ச வட்டி கொடுக்குற, முதல்ல குறைஞ்ச வட்டி கொடுக்குறாங்க ஒரு அமௌண்ட்டு 3,000 கோடி கொடுக்குறாங்க. அடுத்த 2,000 கோடிக்கு அவங்க 7% கொடுக்குறாங்க. 7% சொல்லும்போது இங்கே வட்டியே வாங்காமல் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு கையில் பிடிச்சிரும். ஏற்கனவே நம்ம தமிழக அரசு அதிக அளவு கடன் வாங்கி இருக்கு. இந்த நேரம் இது போக எலெக்ஷன் வந்துட்டாலே அந்த கடனை, பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வந்தாலும் யாரும் கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு. இதனால தான் இவங்க வேண்டான்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டா அவங்களும் நீங்கள் குறைஞ்ச வட்டி கேட்டால் தரமாட்டான்னு சொல்லிப்பாங்க. இதான் என்னுடைய கூட்டுறவுத்துறையில் சார்ந்த அலுவலர்கள்லாம் கேட்கும்போது இப்படி சொல்றாங்க, நாங்கள் ஏற்கனவே வட்டி இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கோம், திருப்பி அவங்களுக்கு வட்டி கொடுத்தே ஆகணும் நபார்டுக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஆல் இந்தியா லெவலில் ஒரு கடனை திருப்பி செலுத்துவதில் ஒரு நல்ல மதிப்பை பெற்ற மாநிலமா இருக்குது. அப்படி இருக்கும் இந்த விவசாய கடன் மட்டும் இந்த மாதிரி தேர்தல் நேரம் இந்த மாதிரிலாம் வரும்போது இப்படி இல்லாமல் போகும்போது பிரச்சனை வந்தது. அதனால நாங்கள் வட்டியை போட்டால் அவங்க குறைஞ்ச வட்டி கேட்குறாங்க, குறைஞ்ச வட்டி கேட்டால் நாங்களாலும் கட்டுப்படியான்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கு, நாங்களும் கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் நிலவரம். அந்த மாதிரி இது வாசுதேவன் சார். இப்போ ஏற்கனவே தமிழகம் கிட்டத்தட்ட கடந்த 75 ஆண்டுகளில் வாங்கினதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமான கடன் சுமை ஏற்படுத்தியிருக்கிறாரு இந்த திமுக அரசுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க கடன் தருவதில்லை, இந்த குறைந்த வட்டியில் தருவதற்கு தயக்கமாக இருக்குதான்னு சொல்லப்பட்டாலும் கூட விதிகள் இதுபடி தான் குறைந்த வட்டிலாம் கொடுக்க வேண்டும் விதிகள் சொல்லுது. ஆனால் வெளியில் சொல்கிறாங்கன்னா இல்லை, தமிழகத்தில் அதிகமான கடன் வாங்கிய காரணத்தால் தான் பலரும் கடன் தருவதற்கு தயங்குகிறாங்க தமிழ்நாட்டு அரசுக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் இது? சார், இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த மிஸ்கன்செப்ஷனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கு, பட்ஜெட் போடுறாங்க 3,26,000 கோடி ரூபா, அதுக்கு மேல ஒரு 85,000 90,000 கோடி ரூபா கடன் வாங்குறாங்க. அது பட்ஜெட்டோட சேர்ந்தது. இது நாபார்டு ரீஃபைனான்ஸ் தான். நாபார்டு டைரக்டா கடன் கொடுக்க போறது இல்லை, ஒன்லி ரீஃபைனான்ஸ் அவங்க பண்றாங்க.
நாபார்டு ரீஃபைனான்ஸ் வந்து உங்களோட அந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிகன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளவுதான். அதாவது விவசாயம் சார்ந்த துறைகளுக்கான உதவித்தொகை கொடுக்குறாங்க. உதவித்தொகைன்னா கடனா கொடுக்குறாங்க, அதை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது இல்லை. இது வந்து ஆதித்தன் சார் சொன்ன மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால அது வேற இது வேற. அங்க வந்து கடன் ரொம்ப அதிகமாகி போச்சு, 3.5% ஆஃப் ஜிடிபியை தாண்டி போச்சு அப்படிங்கிறதுனால இங்க நாபார்டு கடன் கொடுக்கலங்கிறதெல்லாம் டோட்டல் பிதற்றல். அதனால அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. நவ் கோஆபரேட்டிவ் இப்போ நாபார்டு வந்து 2000 கோடி ரூபாய் இந்த வருஷம் வாங்கிக்க வேண்டாம், அடுத்த வருஷம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிருக்காங்க. 3800 கோடி ரூபாய் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 2000 கோடி ரூபாய் இவங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஓவரால், அதாவது நம்ம தமிழ்நாட்டு விவசாயத்துறையில 2 கிராப் மெயினா, நம்ம 2 கிராப் தான் சொல்றோம், கரீப் கிராப், ரபி கிராப். அதாவது குறுவை, சம்பா அப்படின்னு சொல்றோம். இப்போ குறுவை முடிஞ்சு போச்சு, இப்ப சம்பா ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பால நான் வந்து இது பார்த்தேன், நான் ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டியினுடைய டீடைல்டு ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டேன். ஏக்கரேஜ் எவ்வளவு, அதாவது எவ்வளவு சம்பா பயிரிடப்படும் பரப்பு, இது ஒண்ணு. அதுல வந்து இரிகேஷன், அதாவது சிறு குறு நீர்ப்பாசன வசதி உள்ளது, மழையை நம்பி இருக்கிறது, கால்வாய் அந்த மாதிரியான, அதாவது நதி நீர்ப்பாசனம், இது மாதிரி பாசன வசதிகள் இருக்கிறது. இது ரெண்டையும் வச்சு பார்த்து தான் நம்ம வந்து டோட்டல் கிரெடிட் எவ்வளவு வேணும், அதாவது பயிர்க்கடன் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். இப்போ இவங்க 2000 ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. 2000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுக்கு பின்னால பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அரசியல் காரணம் எதுவுமே கிடையாது, எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் காரணங்கள் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 2019 ஒரு சர்வே எடுக்கிறாங்க. 16 கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, பாரதம் முழுவதும் 16 பேங்க்ஸ்னுடைய கிளைகள்ல அவங்க வந்து சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வே படி பார்க்கும்போது அதுல நிறைய மேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப பெரிய அளவுல இப்போ ஆதித்தன் சார் சொன்னார் இல்லையா, கடனை திருப்பி தரும் மாநிலங்களில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னுட்டு. அப்படி கிடையாது. கிராப் லோன் போன வருஷம் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்க்குலர் வந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, கிராப் லோன்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வருஷம் அந்த வட்டியை மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, கடன் தொகை, அதை மட்டும் ரினியூ பண்ணிடுவாங்க, அடுத்த வருஷத்துக்கு ரினியூ பண்ணிடுவாங்க. அதுல ஏதாவது அடிஷனலா ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுப்பாங்க. ஆனா லாஸ்ட் இயர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீங்க கடன் தொகையை மொத்தமா முதலும் வட்டியும் சேர்த்து வாங்கிங்க, அதுக்கப்புறமா நீங்க ரினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய கலாட்டா நடந்துச்சு. அந்த விஷயத்துல தினமலர்ல கூட ஒரு உரைகள் நிகழ்ச்சியில ஒரு விவாதம் நடந்தது, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ரொம்ப நான் அதை கலந்துக்கிட்டேனாங்கிறது தெரியல, பட் விவாதம் நடந்தது எனக்கு தெரியும். இப்போ இந்த வருஷம் அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லா ஏழை விவசாயிகள் கிட்ட அந்த விவசாய பொருட்களை வித்து அந்த பணம் வந்து அந்த பணத்தை வந்து மொத்தமா இவங்க அடைக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி கடன் வாங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு இதர செலவுகளுக்கு எல்லாம் பணம் செலவு பண்ணிடுவாங்க. அதனால வட்டியை மட்டும் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரிகவரி அப்படிங்கிறது, அதாவது விவசாய கடன்ல திருப்பி தரது அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 20% நடுவுல தான் இருக்கு. 21% டிஃபால்ட் இருக்கு அப்படிங்கிறது அபிஷியல் ஃபிகர். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க என்ன சொல்றாங்க, ஹை காஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது மட்டும் நீங்க எடுத்தீங்க, லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாபார்டுக்கு எங்க இருந்து பணம் வருது சொல்லுங்க. நாபார்டுக்கு வந்து 2 விதமான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், அதாவது அவங்களுடைய ஒன்று மூலதனம். அந்த மூலதனம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பட்ஜெட்டரி அலோகேஷன்ல வருது. வருஷம் அவங்க சென்ட்ரல் பட்ஜெட்ல எவ்வளவு அவங்களுக்கு அடிஷனலா கொடுக்கணுங்கிறத அலாட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுடைய மார்க்கெட் பாரோவிங்னா வெளிச்சந்தையில, பணச்சந்தையில அவங்க வந்து பணத்தை பெரட்டுவாங்க. அப்போ வெளிச்சந்தையிலிருந்து பணத்தை பெரட்டும் போது அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் இருக்குமா இருக்காதா, 8% 7% வாட்டவர் அது இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த பணத்தை நாபார்டு வந்து 8%க்கு மேல தானே கொடுக்க முடியும். வேற கவர்மெண்ட் அலாட் பண்ற ஃபண்ட்ஸ் ஃப்ரீ ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க.
அதை நீங்க வந்து 0 வட்டிக்கு கொடுக்கலாம், 3% வட்டிக்கு கொடுக்கலாம். ஆனா இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட அந்த ஃப்ரீ ஃபண்ட் காலி. ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல பார்க்க வேண்டியிருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும், தமிழ்நாட்டுல வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்பிங் ஏரியா கம்மி ஆயிடுச்சு சொன்னேன்னா, இங்க அலாட் பண்ணிருக்கிற ஃபண்டை எடுத்து அடுத்த மாநிலத்துக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பிசினஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து எல்லா மாநிலங்கள்லயும் பார்த்துட்டாகணும். அதனால 2 காரணம் தான். ஒண்ணு, தமிழ்நாட்டுல வந்து லோன் ரிகவரி மெக்கானிசம் ரொம்ப போரா இருக்கு, ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ரொம்ப போரா இருக்கு, டிஜிட்டைசேஷன் ஆகல. இது ஒரு காரணம். 2வது காரணம், அவங்களுடைய cost of fund. 4500 பேங்க்கு டிஜிட்டைஸ் பண்றதுக்கு நபார்டு வங்கி உதவி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல. இதை பண்ணிருக்காங்க. கரெக்ட், ஐ அக்ரி. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, சாரதி, டிஜிட்டல் சாரதி அப்படின்ட்டு அது ஒரு ப்ரோக்ராம் இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இட் இஸ், அதாவது அவங்க அந்த 2019, இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிற இதுல விஷயம் இல்லை சார். 2019ல இருந்தே இதை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. டைம்லி டேட்டா சப்மிஷன் இல்ல, ஆடிட் காம்ப்ளையன்ஸ் இல்ல, வீக் இன்டர்னல் கண்ட்ரோல். அதாவது உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப வீக்கா இருக்குது, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து மகாராஷ்டிரால, உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப இருந்தது. மகாராஷ்டிரால இப்போ கண்ட்ரோல் ஆயிருக்கு, உத்தரப்பிரதேசத்துல 5 வருஷம் முன்னாலே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. வேற கேரளால பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே நான் நோட் பண்றேன் உங்களுக்கு. அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அங்க வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இதுதான் அவங்க வந்து இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எந்த விதமான நார்ம்ஸும் கடைபிடிக்காம அவங்க பாட்டுக்கு லோனை கொடுத்துருவாங்க. பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் எப்படி சார் வந்து அவங்களுடைய டோட்டல் அசெட் பேஸே வந்து 10,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னா, 7,000 கோடி ரூபாய ஒரே ஒரு பில்டருக்கு கொடுத்தாங்க அவங்க. இந்த மாதிரியான மிஸ்யூட்டிலைசேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால இந்த ஃப்ராட் ப்ரோன் ஏரியாஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. அதனால இப்போ 2,000 கோடி ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இங்க இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு. ஏன்னா இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், அண்ட் கனரா பேங்க். இவங்க 3 பேர் தான் பெரிய லீடு பேங்க். இந்தியன் பேங்க் நம்பர் 1 லீடு பேங்க், 2வது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 3வது கனரா பேங்க். அப்போ 2,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது தமிழ்நாடு பேங்கிங் சிஸ்டம்க்கு. அப்படி இருக்கும்போது இது விவசாயத்தை பாதிக்குது, இதுல வந்து அரசியல் சூழ்ச்சி இருக்குது, இது பாரபட்சம் இருக்குது, மத்திய அரசு வஞ்சிக்கிறது, இது மாதிரி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. உண்மையா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். தேங்க்யூ. ஓகே சார். அதே மாதிரி சார், இப்போ ஆதித்யன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா அதிக வட்டி கொடுத்து நம்ம கடனை வாங்குவதை விட மக்கள் இருந்து டெபாசிட் போன்ற விஷயங்களை பெற்றுக்கொண்டு இந்த கடன் கொடுத்தா வசதியாக இருக்கும், அது நமக்கு பெரிய ஒரு கடன் சுமை இருக்காமல் இருக்கும்னு சொல்லி அரசு முடிவு பண்ணுறதா சொல்கிறாங்க. எது மாதிரியான டெபாசிட்ஸ்லாம்? ஏன்னா ஏற்கனவே பல வங்கிகளில் வந்து அரசு கூட்டுறவு வங்கியிலே பல சிக்கல்கள் இருக்கிறதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க சிக்கலை சரி செய்து மக்களிருந்து டெபாசிட் பெற்று இது போன்ற விஷயங்கள்லாம் செயல்படுத்துவாங்க சார்? அதாவது இப்போ இப்போ டெபாசிட் வாங்கி பண்றோன்னா முன்னால எப்படின்னா கூட்டுறவு வங்கி வந்து பணத்தை வந்து அதாவது கணக்கில் வராத பணத்தை போடுறது சேஃப். ஏன்னா இதுக்கும் பேங்கிங் டோட்டல் பேங்கிங் சிஸ்டத்துக்கும் ஒரு சரியான ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து எல்லாமே கண்ட்ரோலில் வந்துட்டு கேஒய்சி முக்கியம் எல்லாமே வந்துட்டு. அப்போ இது வந்து அப்போ அதனால காரணமாக டெபாசிட் குறையுது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது இருந்தாலும் இவங்க அங்கே நபார்டு வந்து ஏற்கனவே தமிழக அரசு எல்லா கடனையும் வட்டி இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு குறைஞ்ச வட்டி வாங்கும்போது அந்த பணத்தை மட்டும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ கூடுதல் வட்டி போகும்போது கூடுதலாக நிதிச்சுமை கவர்மெண்ட்டுக்கு வருது. இதனால என்ன செய்வாங்கன்னா கடன் கொடுப்பதை குறைச்சிருவாங்க. ஒரு ஏரியாவுக்கு 10 பேர் இருக்குன்னா ஒரு ஆள் கொடுத்து அப்போ இப்படி கொடுத்த மாதிரி இருக்கும், கொடுக்காத மாதிரி இருக்கும், அப்படி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் வரும்னு சொல்லி அந்த கூட்டுறவு அதிகாரிகள்லாம் சொல்றாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது, தேர்தல் நேரத்தில் வர கொடுக்கலன்னா பிரச்சனை ஆயிரும், எல்லாருமே தள்ளுபடி எதிர்பார்த்துட்டு இருப்பான், இந்த டைம்ல கொடுக்க முடியாதுன்னு என்ன செய்ய முடியும். அதனால பேருக்கு அந்த டெபாசிட்ல உள்ள பணத்தை வச்சு கொஞ்சம் கடன் கொடுப்பாங்க, மற்ற பெரிய அளவுல குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். சார் வாசுதேவன் சார், இப்போ தேவை வந்து 17,000 கோடி. இப்போ வந்து அரசுக்கு தேவை 17,000 கோடின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ஒரு 2,000 கோடி தான் வந்து இல்லை தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த 17,000 கோடிக்கான வேற எந்தாவது சோர்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்களா கவர்மெண்ட்? யூ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்குறீங்களா? தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் வந்து 17,000 கோடி தேவைப்படுது.
இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னுடைய இதுக்கெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அது ஒத்துக்கிறேன் நான். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஏதோ ரீஃபைனான்ஸ் ஸ்கீம் எல்லாம் கிடையாது, பட்ஜெட்டரி அலோகேஷன் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, 2019 நரேந்திர மோடி அரசு அமைச்ச உடனே நரேந்திர மோடி என்ன பண்ணாரு, அமித்ஷாவை கோஆபரேட்டிவ் மினிஸ்டரா போட்டார் 2020 இதுல. அது கோஆபரேட்டிவ் மினிஸ்டரா போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கோஆபரேட்டிவ் செக்டார்ல வந்து ரொம்ப டைட்டன் பண்றதுக்கு இருக்கு, ரொம்ப லூசா விட்டுட்டாங்க இவ்வளவு வருஷமா, அங்க வந்து நடைமுறை சரியில்லை, கொஞ்சம் மானிட்டரிங் எல்லாம் கரெக்டா பண்ண வேண்டியிருக்குங்கிறதுனால தான் அவங்க போட்டாங்க. இப்போ கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் வந்து நம்ம நாட்டுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓல்டஸ்ட் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் நம்மளோட தான், சைனாக்கு அடுத்ததா. ஆனா சைனால வந்து இன்னைக்கு கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் கிடையாது. ஆனா நம்ம நாட்டுல கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இப்போ கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்ல இப்போ டாக்ஸி கூட அந்த பாரத் டாக்ஸின்னு போட்டிருக்கீங்க இல்லையா, அது கூட வந்து கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்ல தான் வரப்போகுது. அப்போ இந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது, கோஆபரேட்டிவ் செக்டாரை டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கோஆபரேட்டிவ் செக்டார், ஒரு ஸ்டேட்ல ஒரு கோஆபரேட்டிவ் செக்டார் எதுக்கு நாபார்டு மேல மட்டுமே டிபெண்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ நீங்க ஃபண்ட்ஸ் பத்தி கேக்குறீங்க. நான் வந்து பேங்க்ல இருந்திருக்கேன். நான் வந்து பெரிய பெரிய கம்பெனியினுடைய ஃபண்ட்ஸ், ப்ராஜெக்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஹேண்டில் பண்றோம். அப்படிங்கிறதுனால என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 2000 கோடி பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். 20,000 கோடி கூட, பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க, 20,000 கோடி ரூபாய் கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது இவங்களுக்கெல்லாம். ஏன்னா அந்த நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி பெரிய பெரிய பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு, இது மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், எஸ்எல்பிசி, ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸும் இருப்பாங்க, எல்லா லீட் பேங்க் மேனேஜர்ஸும் இருப்பாங்க. அவங்களுடைய இதுவே இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்ல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பேங்க்ல வந்து டெபாசிட்ல ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால அவங்களுக்கு லோன் கொடுக்க முடியலன்னு சொன்னா அந்த ஏரியால இருக்கிற இன்னொரு பேங்குக்கு அவங்க சொல்லிடுவாங்க. அதனால 17,000 கோடி ரூபாய் துண்டு விழுறது, 2,000 கோடி ரூபாய் துண்டு விழுறது அவ்வளவுதான். 17,000 கோடி ரூபாய் இவங்க வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, நாட் ஃப்ரம் த பட்ஜெட்டரி அலோகேஷன், நாட் ஃப்ரம் அவுட் சைடு பாரோவிங். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற நேஷனலைஸ் பேங்க், பிரைவேட் பேங்க்ஸ் கொண்டாந்து நீங்க போட்டுடுங்க, அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அவங்க பண்ண முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எதுக்கு நீங்க வந்து இந்த 3% 4% லோன் கேட்குறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸினுடைய லாபத்தன்மை, லாப நஷ்டத்தன்மை அது எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். எல்லா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் லாபகரமாக இயங்க வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல அவர்களுடைய போர்ட்போலியோல சேஞ்சஸ் கொண்டு வரணும். நீங்க எல்லாமே வந்து லோ இன்ட்ரெஸ்ட் லோனா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, லோ இன்ட்ரெஸ்ட் லோனா வாங்குறீங்க, லோ இன்ட்ரெஸ்ட் லோனா கொடுக்குறீங்கன்னா அது போராது. சில ஹை யீல்டிங் இன்ட்ரெஸ்ட் லோன்ஸையும் நீங்க கொடுத்து தான் ஆகணும். அங்கதான் நீங்க டைவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு உங்களுடைய போர்ட்போலியோவை அப்படின்ட்டு நாபார்டு சொல்லுது. நாபார்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாபார்டுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நாபார்டுக்கு நீங்க டிஃபால்ட் பண்ண முடியுமா சார்? நான் கேட்கறேன் சார். இப்போ ஒரு கோஆபரேட்டிவ் பேங்கோ இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆகட்டும், ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், இந்தியன் பேங்க் ஆகட்டும், கனரா பேங்க் ஆகட்டும், பெரிய பேங்க்ஸ், அவங்க நாபார்டு கிட்ட இருந்து ஒரு 5,000 கோடி ரூபாய் ரீஃபைனான்ஸ் வாங்கினாங்கன்னா டிஃபால்ட் பண்ண முடியுமா? உங்களுக்கு வந்து ஃபார்மர் டிஃபால்ட் பண்ணிட்டான், 2,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிராப் லோன் கொடுக்க மாட்டேங்கிறான், 20% மேல டிஃபால்ட் ஆயிட்டு இருக்கு என்பிஏ. ஆனா நாபார்டுக்கு இந்த பேங்க்ஸ் வாங்கின அந்த ரீஃபைனான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துதான் ஆகணும். நாபார்டுக்கு எந்த விதத்திலையும் நஷ்டம் கிடையாது. ஆனால் அவங்க ஏன் இதுக்குள்ள இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாங்க, யூ ஹாவ் டு என்ஷூர். அதாவது நீங்க ரீஃபைனான்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த பேங்கிங் சிஸ்டம், கோஆபரேட்டிவ் பேங்கா இருக்கட்டும், மற்றபடி கமர்ஷியல் பேங்கா இருக்கட்டும், நேஷனலைஸ் பேங்கா இருக்கட்டும், பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், அங்கெல்லாம் லோன் ரிகவரி மெக்கானிசம், மானிட்டரிங் மெக்கானிசம், ரிவ்யூ மெக்கானிசம், இன்ட்ரெஸ்ட் ரிகவரி, இது எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறத நீங்க பாத்துக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனாலதான் அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க. 2019 2024 இதே ப்ராப்ளம் வந்தது கர்நாடகால. சிவமொக்கா அப்படிங்கிற அந்த ஊர்ல, அதாவது எடியூரப்பாவினுடைய ஊர் அது, ஷிகரிப்பூர் சிவமொக்கா, அந்த ஊர்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்தது 2024 அக்டோபர் மாசம்.
அங்க டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் மேனேஜரே அந்த போராட்டத்துல ஈடுபட்டாரு. அதாவது என்னது, சஹக்கார் பாரதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஆல் இந்தியா லெவல்ல. அவங்க வந்து ஏன் நாபார்டு வந்து பணம் கொடுக்கல அப்படின்ட்டு. இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். 2000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையா நாபார்டு ரிஜெக்ட் பண்ணிருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா எல்லா இடங்கள்லயும் குஜராத்லயும் கூட பல இடங்கள்லாம் இது மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் நடந்திருக்கு. ஆனா இது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க கூடாது. இது அந்த சமயத்துல வரும், அவ்வளவுதான். இதுக்காக அடுத்த வருஷம் இன்னும் ஃபண்டு கம்மி பண்ணிடுவாங்க, நீங்க வந்து வேற ஃபண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்க வந்து டெவலப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனா நாபார்டு என்ன சொல்றது, என்ன மாதிரி பொருளாதார மாணவர்கள்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, கோஆபரேட்டிவ் செக்டார் வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும். அப்போதான் அவங்களுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் அந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் கம்மியாகும். காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் கம்மியாகும் போது நீங்க வந்து நாபார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், உங்களுடைய ஓன் சோர்சஸ்ல இருந்து நீங்க வந்து கடனை வழங்க முடியும். இதுதான் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. ஓகே சார். சார், இப்போ ஆதித்யன் சார், இப்போ மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு குறைந்த வட்டியில் வழங்கப்படும் கடனுக்கான நிதியை மத்திய அரசு குறைத்து விட்டது. எனவே அதற்கு ஏற்ப கூட்டுறவு வங்கிகளுக்கு குறைந்த வட்டி கடன் குறைவாக வழங்கப்படுகிறது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. அது எப்படி சார் ஆதித்யன் சார் பார்க்குறீங்க? அது அவங்க வந்து அதை 2 பார்ட்டா சொல்றாங்க. 3000 கோடி குறைந்த வட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த 2000 கோடி வந்து அவங்க அதிக வட்டிக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இவங்களால முடியலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த நம்ம இப்போ சார் சொல்ற நபார்டு வங்கி வந்து மற்ற கமர்ஷியல் வங்கி மாதிரிலாம் செயல்படுன்னு சொல்லி செயல்படுற மாதிரி பண்ணாங்கன்னா, இது வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து 3.8 லட்சம் கோடி எல்லா துறைக்கும் கொடுக்குறாங்க. இதில் பயிர்க்கடனை மட்டும் விவசாயிகள் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் நோக்கத்தோட அணுக முடியாது. நம்ம தமிழ்நாடு மட்டும் எந்த வேலையும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா விவசாயங்கிறது இன்னைக்கு எவ்வளவுதான் விவசாயம் செலவழிச்சா இல்லை யாரும் லாபம் எடுக்க முடியாது. கமர்ஷியலாக பண்ணிலாம் லாபம் எடுக்கிறதெல்லாம் முடியாது. அதனாலதான் அவங்க சலுகை கொடுக்க வேண்டியிருக்கு, வட்டியில்லா கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, கடன் தள்ளுபடி பண்ண வேண்டியிருக்கு. கடன் தள்ளுபடிங்கிறது அரசியல் ஆகி போச்சு. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் வாங்கும்போதும் கடன் தள்ளுபடி பண்ண கடைசி வருஷம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க, கரெக்டா எலெக்ஷன்ல வந்து தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்றாங்க. அது வந்து ஒரு அரசியல் ஆயிட்டு இப்போ அது கூட கவர்மெண்டால பெரிய அளவில் தள்ளுபடி பண்ண முடியல. ஏன்னா ரிசர்வ் வங்கியுடைய விதிகள்லாம் கொஞ்சம் மாறிட்டு, அதனால பண்ண முடியல. இப்போ குறைஞ்ச வட்டிங்கிறது ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அதுக்கு பணத்தை வட்டியை கொடுக்க வேண்டிய தனியா, இந்த இதில் இவங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே கடன் வட்டி இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நபார்டு சொல்றத வர நபார்டு ரிஜெக்ட் பண்றத வேற வழி கிடையாது. ஆனால் இது வந்து சார் சொன்னா இது ஒரு இதுக்கு தான். அடுத்த தடவை வரும்போது இந்த இதை அடுத்த வருஷம் தள்ளி போடலாம். அப்படி போகும்போது அதுக்கப்புறம் திருப்பி கடன் கொடுப்பாங்க. அதுக்கு இடையில இந்த டெபாசிட் வச்சு கடனை கொடுத்து இவங்க கடன் கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து இது வந்து B2B பிசினஸ் மாதிரி தான். நபார்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான். மக்கள்கிட்ட போகும்போது அது வராது. அதுக்கு வராத அளவுக்கு டெபாசிட் அவங்ககிட்ட உள்ள டெபாசிட் கொண்டு கொடுக்குறாங்க. பட் இது ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணத்தான் வாய்ப்புகள் பண்ணுவாங்க. ஏன்னா மத்திய அரசு தான் நபார்டு வங்கி நடத்துறதுனால எங்களுக்கு தரலாம பண்ணிட்டாங்க, இதனால விவசாயிகளுக்கு நாங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு கடந்து போறதுக்கு இது வசதியா இருக்கும். இந்த இது அது எப்படின்னா அதுக்கு இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது இந்த பிரச்சனை பெருசா வரும். கண்டிப்பா வாசுதேவன் சார், இப்ப இந்த நான் சொன்ன அந்த கேள்விக்கான சொன்னது யாருன்னா கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுதான் அந்த கேள்வியா நான் கேட்டேன். இல்ல, ஆக்சுவலி நம்ம அப்படி பார்க்க கூடாது சார். இது வந்து ஹையர் காஸ்ட், அதாவது ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் நீங்க வாங்கிக்கன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ விவசாயிகளுக்கு எவ்வளவு இதுல லாபம் இருக்குன்னு நீங்க பாருங்க. 7% கிராப் லோன், அதுல 4% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் பண்ணிக்குது, 3% ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் பண்ணிக்குது. நீங்க லோனை ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 0% தான், ரைட்? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் ரிசோர்சஸ், ஏற்கனவே நீங்க வந்து 3% ஷேர் பண்ணிக்கிறீங்க இல்லையா, நீங்க உண்மையிலேயே விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த 4% நீங்க எடுத்தீங்களேன். அந்த அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அதாவது அடிஷனலா இப்போ 7%ங்கிறது 4% அவங்க கொடுக்குறா, 3% நீங்க கொடுக்குறீங்க. இப்போ 10% லோன் அப்படின்னு சொன்னா அந்த அடிஷனலா இருக்கிற 3% ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய ஓன் சோர்சஸ்ல இருந்து மீட் பண்ண முடியாதா? அதாவது இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணுமே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியாது.
ரெண்டாவது விஷயம் நான் உங்கள்ட்ட சொன்ன வந்தது, நாபார்டு கிட்ட நீங்க வந்து பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க, வேலட்டா அது நாபார்டு உங்க வேலட்டா போன உடனே போய் பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏடிஎம்மா? அப்படி கிடையாது. நாபார்டு வந்து கேன் ரிஜெக்ட் எ லோன் ரிக்வெஸ்ட் ஆஃப் எனி ஸ்டேட் கவர்மெண்ட். இது அதுல இருக்கு, நாபார்டுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. அது உங்களுடைய ரைட்டு கிடையாது. நாபார்டு வந்து எல்லாத்தையுமே கரெக்டா கனெக்ட் பண்ணி இந்த அதாவது டோட்டல் ஃபண்ட்ஸ் இவ்வளவு, டோட்டல் லோ இன்ட்ரெஸ்ட் ஃபண்ட்ஸ் இவ்வளவு, டோட்டல் ஹை இன்ட்ரெஸ்ட் ஃபண்ட் இவ்வளவு, இவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு, இவ்வளவு ஸ்டேட்ஸ்ல இவ்வளவு ஏக்கரேஜ் இருக்கு, இவ்வளவு கிராப் லோன் டிஸ்பர்ஸ் ஆகுது, மற்ற லோன்ஸ் டிஸ்பர்ஸ் ஆகுது. கிராப் லோன் மட்டுமா சார் அவங்க கொடுக்குறாங்க? இதுக்கு லோன் கொடுக்குறாங்க, செரிகல்ச்சருக்கு லோன் கொடுக்குறாங்க, பிளான்டேஷன்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க, கேஷ் கிராப்ஸுக்கு கரும்பு மாதிரி பருத்தி மாதிரி கேஷ் கிராப்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க, மைனர் இரிகேஷனுக்கு லோன் கொடுக்குறாங்க, வாழைப்பழ தோட்டத்துக்கு லோன் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமே பாக்கு தோட்டத்துக்கே லோன் கொடுக்குறாங்க கர்நாடகால. அப்போ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணணுமா வேண்டாமா? அந்த அந்த ஆதாரம் அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க. இந்த ட்ரிப்பு தமிழ்நாடுக்கு 2000 கோடி ரூபாய் கொடுக்கல அப்படின்னு சொன்னது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் தானே தவிர பொலிட்டிக்கல் ரீசன் கிடையாது. அதனால நாபார்டுக்கு நாபார்டு கண்டிப்பா அவங்க வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. நாபார்டு கேன் ஆல்சோ ரிஜெக்ட் யுவர் லோன் ரிக்வெஸ்ட். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மற்ற பேங்கிங் சிஸ்டம்ல மற்ற பேங்க்ஸ் எல்லாம் வந்து இதை இன்வால்வ் பண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை நீங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதுல ரிகவரி மெக்கானிசம் இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா நாபார்டுக்கும் ஓகே. ஏன்னா நாபார்டு இஸ் ஆல்சோ வாட்சிங், எல்லா ஸ்டேட்லயும் அவங்க கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த ஸ்டேட்ல வந்து ரிகவரி ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கு கூடுதலா கொடுக்கறதுல இது வந்து ஒரு காமன் பிராக்டிஸ் தான். இது வந்து பாலிடிக்ஸோ இல்லைன்னா ஒரு அரசியல் உள்நோக்கம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தே ஹேவ் டு ப்ரூவ், இன்னும் ஒரு லெவல் மேல ஏறி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா தான் இது வரும். பட் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. 2000 கோடி ரூபாய் கிடைக்கலன்னு சொன்னா அவங்களுடைய ஃபண்ட்ஸ் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு ஃபண்ட்ஸ் கொடுக்கறது, நம்மள்ட்ட எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நான் திருப்பி அதே தான் சொல்றேன். இதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் அலாட்மெண்ட் அவங்களால இந்த வருஷம் பண்ண முடியலங்கிறது ஒரு நார்மலா அக்செப்டபிள் கண்டிஷன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இப்போ ஆதித்தன் சார் சொல்கிற மாதிரி 2 சுற்றுக்கு முன்னாடி சார் சொன்னார், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகள் வந்து சரியான ஒரு கட்டமைப்போடு கிடையாது, பல்வேறு சூழ்நிலை அதுக்கு குழப்பங்களோடு தான் இருக்கின்றது, மற்ற மாநிலங்களை விட தமிழக கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிந்து கூட கூட்டுறவு வங்கிகள் கடன் செலுத்துதலும் கூட போன வாட்டி கூட ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், எல்லாம் போய் நகையை வச்சுருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் எல்லாம் மீட்டு கொடுப்போம்லாம் சொன்னார். ஸோ அது மாதிரி அந்த விஷயங்களெல்லாம் செயல்படுத்தினார் இல்லையா, அதெல்லாம் கூட குழப்பத்திற்கு காரணமாக இருக்கலாமா சார்? ஆமாம், அதாவது கூட்டுறவு வங்கியை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகளுக்காக தான் அது தமிழ்நாட்டில் கேஷ் கோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பயன்படுத்தப்பட்டு வருது தொடர்ந்து. இருந்தால் கூட கூட்டுறவு இயக்கம் தமிழ்நாட்டிலேருந்து சீனாவுக்கு அடுத்தபடி ரொம்ப நாளே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த கட்டமைப்பில் சரியாக தான் இருக்கு. பயன்படுத்துகிற விதம் வந்து அரசியல்வாதிகள் தலைவர்களாக ஓட்டு போட்டு வரும்போது வேற மாதிரி போகுது. வேண்டிய லோனு வேண்டாம் லோன்லாம் வந்துட்டு இருக்கு. அது நகை கடன் சொன்னார், நகை கொடுத்தா வாங்கி தள்ளுபடி பண்ணணும். ஆனால் இப்போ வந்து விதிமுறை மாறி போச்சு. 1 வருஷத்தில் நகை வச்சானா திருப்பி பணத்தை கட்டி நகையை எடுத்து தான் திருப்பி வைக்க முடியும். அந்த ரூல் வந்த பிறகு தான் பெரிய பிரச்சனை எல்லாத்துக்குமே. ஏன்னா இது என்னன்னா, இதை போய் யார்கிட்ட போய் கேட்பான், உடனே அங்கே ஒரு மார்வாடிட்டே ஒருத்தர் வட்டிக்கு போய் பணம் வாங்கி வச்சுட்டு எடுத்துட்டு திருப்பி அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு இடைத்தரகர்கள் உருவாகக்கூடிய நிலைமை அதிகமாயிட்டு அந்த புதிய விதி காரணமாக. இது ஒரு பெரிய செட்பாக் அவங்களுக்கு. இன்னொன்று ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரையில இந்த பயிர்க்கடனை திருப்பி நபார்டுகிட்ட கொடுக்கறதுல எப்படி இருக்குன்னு தெரியல. பொதுவாக கடன் செலுத்த விகிதம் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் போன வருஷத்தோட இந்த வருஷம் 16% அதிகமாக வச்சு இலக்கு வச்சு கொடுக்குறாங்க. 3.8 லட்சம் கோடி எல்லாத்தையும் சேர்த்து. ஆனால் பயிர்க்கடன் இந்த கூட்டுறவு கடன்கள் உரகத்தை வந்து வேற மாதிரி இருக்கலாம். அது வந்து ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டி தான் ஆகணும். இவங்க விவசாயி தாராங்களோ தரலையோ இவங்க பணத்தை கட்டி தான் ஆகணும். ஆனால் அந்த கெட்டும் போது இவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குற வட்டி வந்து அதனுடைய அளவு வந்து அதிகமாக வரனால தான் இப்போ வந்து பிரச்சனை மாட்டிக்கிடுது. ஏன்னா அவங்க 7% போது இவங்க கூடுதலாக கொடுக்கணும், நபார்டுக்கு கூடுதலாக கொடுக்கணும் அதில் வட்டியை. அதனால அப்போ வசூல் பண்ண முடியாது, இங்கே பண்ணுற நிலைமை கிடையாது, வசூல் பண்ண நிலைமை கிடையாது. இதன் விளைவாக தான் இந்த பிரச்சனை வருது. இதனால தான் நபார்டு வந்து அவங்களும் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த தடவை கொடுத்துருவாங்க. 7% தாங்க பரவாயில்ல தாங்கன்னா கொடுத்துட போகிறாங்க.
இந்த வட்டி பிரச்சனை தான் மட்டும்தான் இல்லையா, மற்றபடி இன்டென்ஷனலா தமிழ்நாட்டுக்கு குறுக்க கூடாங்கிற மாதிரி தெரியல. இவங்களும் இன்டென்ஷனா அவங்க போய் குற்றச்சாட்டு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. வட்டி பிரச்சனை தமிழ்நாடு கவர்மெண்ட் கூடுதல் சுமையா ஏற்படுத்துது. ஏன்னா ஏற்கனவே அதிக கடன் சுமை நம்ம இருக்கோம். இந்த ஒரு பிரச்சனைக்காக விவசாயிகளை பலி கொடுத்து பண்ண முடியாதனால அவங்க ரிஜெக்ட் பண்ண நிலைமை இருக்கு. கண்டிப்பாக வாழ்த்துதான் சார். நீங்கள் வந்து அந்த இது சொன்னீங்களே, அந்த நகை கடனை பற்றி சொல்லும் போது நீங்கள் ஏதோ கருத்து சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள் சார். இல்ல ஆக்சுவலி இந்த மாதிரி இதுதான் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். அதாவது அரசியல் தலையீடுகள் காரணமாக தான் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸினுடைய அந்த லோன் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. நான் வந்து பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணிருக்கேங்கிறதுனால என்னால் இதை சொல்ல முடிகிறது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன், மகாராஷ்டிரா, பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் பற்றி. அது மாதிரி எனக்கு வந்து இன்னும் ஒரு 20-25 பேங்க்ஸ் பற்றி சொல்ல முடியும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இப்போ கூட தமிழ்நாட்டில் இப்போ ரீசென்ட்லி கூட இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் எப்படி இந்த ஆட்கள் உள்ள வராங்க, பொலிட்டிக்கல் அப்பாயிண்டிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தம் இருக்கிறவங்க எல்லாம். அவங்க வந்து உடனே அவங்க வந்து அதை கைப்பற்றி அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு லோன் கொடுக்கறது, சர்க்கரை ஆலைக்கு லோன் கொடுக்கறது, இந்த மாதிரியான பல்வேறு சமாச்சாரங்கள் அவங்க எல்லாம் ஈடுபடுறாங்க. கடைசியில அந்த லோன் எல்லாம் இல்லாம போயிடுறது. இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம் தான். இப்போ டிஜிட்டைசேஷன் வந்து நீங்களே சொன்னீங்க, டிஜிட்டைசேஷன் வந்திருக்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு இது ஒரு பெரிய நியூஸா நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்குங்கிறது நல்ல விஷயம். ஆனா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இப்போ நாபார்டு இருக்குங்கிறதுனால நீங்க வந்து நாபார்டு பணம் கொடுங்கிறீங்க. நாபார்டு இல்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க? ஓ சிம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மும்பை பக்கத்துல ஒரு துறைமுகத்துக்கு பேர் நான் சொல்ல விரும்பல, 20,000 கோடி ரூபாய் வேண்டி இருந்துச்சு. உடனே அவங்க எப்படி அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட்ல வந்து நிறைய ஃபண்ட்ஸ் புரண்டுகிட்டு இருக்கும். அதாவது இப்போ திடீர்னு ஒரு எல்ஐசியில கேட்டீங்கன்னா 800 கோடி ரூபாய் கொடுத்துருவான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில கேட்டீங்கன்னா 2,000 கோடி ரூபாய் கொடுத்துருவோம். ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 5,000 கோடி ரூபாய் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த ஃபண்ட்ஸை வச்சு அந்த துறைமுகத்தை கட்டினாங்க. அப்போ நான் அங்க பாம்பேல இருந்தேன். இந்த ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணின அந்த விஷயத்துல நானும் ஒருவன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு வந்து 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பட்ஜெட் அலோகேஷன் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஆனா 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் வேலை நடக்கிறதானா அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு அங்க நடக்கிறது. எப்படி நடக்கிறது? 2 லட்சம் கோடி பட்ஜெட் அலோகேஷன் தான். ஆனா மற்ற சோர்சஸ் இருக்கு இல்லையா, பேங்க்ஸ், லாங் டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் இருக்கு இல்லையா. அங்கேருந்து மொபிலைஸ் பண்ற அமௌண்ட் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற. அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அவங்களுடைய நிதி ஆதாரங்களை அதிகரிக்க வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும், பரவலாக்கி கொள்ள வேண்டும். அதே சமயம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சுக்கணும். இப்போ நம்ம துணை முதல்வர் சொன்ன மாதிரி, அதாவது அப்போ துணை முதல்வரா இருக்கிற அவர் ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு அறிக்கை அதாவது ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது வந்து இந்த ரிகவரி மெக்கானிசம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது அந்த சூழ்நிலை, அதாவது கடனை திருப்பி செலுத்த வேண்டிய அந்த சூழ்நிலையை வந்து கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், அடிஷனலா என்பிஐ இன்க்ரீஸ் ஆகிடும். என்பிஐ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி பேங்க் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வழிகள் உண்டு. இது எல்லாமே வந்து அப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு மோசமா போகல நான் கேள்விப்பட்டேன். ஆனால் கமர்ஷியல், அதாவது ஸ்டேட் கண்ட்ரோல்டு பேங்க்ஸ், அதாவது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் உள்ள என்பிஏ விட கோஆபரேட்டிவ் துறையில இருக்கிற என்பிஏ லெவல் அதிகம் அப்படிங்கறத திருப்பியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதைத்தான் நாபார்டு வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நாபார்டுனுடைய தப்பு கிடையாது. நாபார்டு ஆதித்தனுக்கு நான் வந்து 10,000 ரூபாய் லோன் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய கெப்பாசிட்டி பார்த்துட்டு தான் சார் நான் கொடுப்பேன். அவருக்கு வந்து நம்பகத்தன்மை இருக்கா, கிரெடிட் ஒர்த்தினஸ் இருக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் கொடுப்பேன் இல்லையா. அதைத்தான் அவங்க பண்றாங்க. அதனால நாம இதை தப்பா நினைச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கோஆபரேட்டிவ் பேங்கிங்கை கம்ப்ளீட்டா ரிஃபார்ம் பண்ணணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸை ஸ்டாப் பண்ணணும். 3வது நிதி ஆதாரங்களை அவங்க அதிகரிக்கணும். 4வது இவ்வளவு 3,000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க பொங்கல் பரிசுக்கு, 2,20,000 கோடி
சாரி 2,20,00,000 பேருக்கு நீங்க 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அதுல இருந்து ஒரு 3% இன்ட்ரெஸ்ட், கூடுதல் இன்ட்ரெஸ்ட நீங்க விவசாயிகளுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். விவசாயிகள்லாம் பெரிய விஷயம் கிடையாது சார். காரிஃப், அதாவது ரபி கிராப், சம்பா பயிரினுடைய நிலப்பரப்பு எவ்வளவு சார்? 30%. சம்பா பயிரினுடைய காலத்துல கிராப் லோன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் சம்பா பயிருக்கு போகுது? நன்றி சார், நன்றி. 30%க்கு கீழே தான் போகுது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். கண்டிப்பா சார், நன்றி சார். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினர் நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.